Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ப. ரமேஷ் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ப. ரமேஷ் தொகுதிக்கு உட்பட்ட தக்கலை, வைகுண்டபுரம், கேரளாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தக்கலை அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்தார். கடந்த முறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் மருத்துவமனையை தரம் உயர்த்த நிதி ஒதுக்கவில்லை என கூறினார். மேலும் தாம் வெற்றி பெற்றால் அதிநவீன மருத்துவ வசதிகளோடு கூடிய மாவட்ட மருத்துவமனையாக மாற்ற முயற்சிப்பேன் எனவும் கூறினார். அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையானது போதிய வசதியின்றி நோயாளிகளுக்கு சரியான ஒரு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உடனே இங்கிருந்து ஆம்புலன்ஸ் நாவூருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கு அதற்கான மருத்துவ வசதிகள் இல்லை, நவீன சிகிச்சை இயந்திரங்கள் இல்லை. ஆகவே நான் வெற்றி பெற்றால் என் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மருத்துவமனையை மிக உயர்ந்த மருத்துவமனையாக ஆக்கி எல்லா வசதிகளும் இங்கே கிடைக்கக்கூடிய விதத்திலே அதை மாற்றியமைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். கடந்த முறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த மருத்துவமனையை முன்னேற்றத்திற்காக எந்த நிதியும் ஒதுக்கியதாக தெரியவில்லை. அதிகமான கனிம வள லாரிகள் செல்கின்ற போது அடிக்கடி விபத்துகள் நடக்கின்றன. அதில் உயிர் பலி கூட நடந்திருக்கிறது. ஆகவே மிக சிறப்பான ஒரு மருத்துவமனையாக மாற்ற வேண்டும்.